எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னிசன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வீடியோ பார்ட் 25. ஸோ இதுக்கு முன்னால உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங். ஒரு மேரிட் கப்பிள். இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது. வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க. அப்புறமா எப்படியாவது சீக்கிரமா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. போன பார்ட்ல டோக்ஜா டொக்கேபியோட கம் 2K போய் அந்த ரெட் கலர் டொக்கேபி டொக்காக்க ஒரு வழி பண்ணிட்டு ஒயிட் கலர் கோட்டையும் வாங்கி போட்டுட்டு கிளம்புன இடத்துக்கே திரும்பி வந்தாருன்னு பார்த்தோம். அண்ட் டோக்ஜாவும் ஜுங்யோங் போட்டிருக்கிற மாதிரியே பிளாக் கோட்டுக்கு தான் ஆசைப்பட்டாரு. பட் ஒயிட் கலர் மட்டும் தான் ஸ்டாக்ல இருந்துச்சாம். அப்புறம் எஸ்எஸ்எஸ் கிரேட் ஐட்டம்னா இப்படி மாஸ் ப்ரொடியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஐட்டமே ரொம்ப ரேரா தான் இருக்கணும் நியாயப்படி. ஆனா இந்த கோட்டை பண்ண கான்ஸ்டலேஷன் ரொம்ப பவர்ஃபுல். அதனால தான் இந்த கோட்டுக்கு எஸ்எஸ்எஸ் கிரேட் கொடுத்துருக்குது. மாஸ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் தான் இந்த கோட்டை பண்ணது. அந்த கான்ஸ்டலேஷன் தான் நார்மலா ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க உலகத்துக்கு திரும்பி வர ரிட்டர்னீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. டோக்ஜா இப்ப போட்டிருக்கிற கோட்டும் ரிட்டர்னீஸ்க்காக ரெடி பண்ணதுதான். ஏன்னா அவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. அப்புறம் பேரு மட்டும் தான் இன்ஃபினிட் டைமென்ஷன் கோட். பட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி லிமிட்டட் தான். அத்தோட ஜுங்யோங்க போய் டோக்ஜா பாக்குறாரு நல்லா தான் இருக்கிறாரா அப்படின்ட்டு. பார்த்தா நல்லா தான் ரிக்கவர் ஆகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த டோக்ஜா, வா இவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூயங்க கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க 2 பேரும். அப்புறம் சாப்பாடுக்காக இவ்வளோ நாள் மான்ஸ்டர்ஸை சமைச்சு சாப்பிட்ட மாதிரி சோல்ஃபுல்லா வளர்ந்துருக்கிற அந்த பிளான்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறாரு டோக்ஜா. அந்த பிளான்ட்டும் கண்ணை உருட்டிட்டே டோக்ஜாவை பாக்குது. நிஜமாவே இத சாப்பிட்டா ஒண்ணும் இல்லையா? இத போய் சமைச்சு சாப்பிடணும்னு எப்படி டிசைட் பண்ண? அப்படின்னு சூயோங் கேக்குறாங்க. டோக்ஜாவும் சாப்பாடு இல்லல்ல வேற என்ன பண்றது? அப்படின்னு கேக்குறாரு. அத்தோட அந்த பிளான்ட்ட வெட்டி தோலை உரிச்சு மசாலாலாம் போட்டு சமைக்கிறாரு டோக்ஜா. அதுவும் நல்லா மணக்குது. சூயோங் சாப்பிட ரெடி ஆகுறாங்க. ஆனா டோக்ஜா அந்த பிளான்ட்டோட ரூட்ஸ்ல இருந்த லிக்விட பாயில் பண்ணி சூயோங்க்கும் குடுக்குறாரு. அவரும் குடிக்கிறாரு. அத குடிச்சிட்டு தான் இந்த பிளான்ட்ட சாப்பிடணுமா. அத்தோட சூயோங்கும் டோக்ஜாவும் சாப்பிட தொடங்குறாங்க. சூயோங் சாப்பிட சாப்பிட நீ ஒரு ரெஸ்டாரண்டே தொடங்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அவசர அவசரமா சாப்பிட மெதுவா சாப்பிடு அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு. லேசி வெனஸ்டேஸ் ஐன்னு ஒரு கான்ஸ்லேஷன் டோக்ஜாவோட குக்கிங் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்க, கான்ஸ்லேஷன் டேஸ்ட்டை இழந்த ராயல் நர்ஸ் டோக்ஜாவோட ரெசிபி எல்லாம் நோட் பண்ணி வேற வைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கு பிடிக்கிற சில கான்ஸ்லேஷன் டோக்ஜாவோட குக்கிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. சாப்பிடும் போதே, ஆனா ஜுங்யோங்க அந்த லேடி கூட விட்டுட்டு வந்தா ஒன்றும் இல்லையா? அவ பாய்சன் பியூட்டி. அவளை நம்ம நம்பலாமா? அப்படின்னு சூயோங் கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா டோக்ஜா பாய்சன் பியூட்டி லீ சொல்வா கிட்ட தான் ஜுங்யோங்க பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜுங்யோங்க கேபாங் டோங்குக்கு கூட்டிட்டு போங்க. அங்க 5603rd மிலிட்டரி பேஸ் டிவிஷன்ல சோகமா ஒரு சோல்ஜர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்வா கிட்ட டோக்ஜா சொல்லிட்டு தான் கிளம்பியிருப்பாரு. நான் முன்னாலே சொன்ன மாதிரி லீ சொல்வா பாரசைட்டால இன்ஃபெக்ட் ஆகலைன்னா பாய்சன் பியூட்டியா இல்ல சேஜ் ஆஃப் மெடிசினா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு டாக்டர். அதை தான் டோக்ஜாவும் சூயோங்க்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. மேபி இந்த ரவுண்ட்ல கூட அவங்க சரியானனால மறுபடியும் சேஜ் ஆஃப் மெடிசின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அத்தோட மயங்கி கிடந்த சங்காவை டோக்ஜா சாப்பிட கூப்பிடுறாரு. ஆனா சங்கா தூங்குற மாதிரி நடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால அவ நல்லா தூங்கிட்டா போல. இப்போ முழிக்கலன்னா சாப்பாடு மீதி இருக்கவே செய்யாது. நல்ல டேஸ்டா வேற இருக்குது அப்படின்னு டோக்ஜா கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. சங்காவும் பசியில எழும்பிட்டாங்க. அதனால சாப்பிட்டுட்டனா நீ கிளம்பு அப்படின்னு டோக்ஜா சூயோங்கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படின்னு சூயோங் கேட்க, ஏன்னு நான் சொல்லலைன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு டோக்ஜா மாறி கேட்க சூயோங்கும் கிளம்புறாங்க. சூயோங் தான் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்னு தெரிஞ்சதுல இருந்து சூயோங்கும் சங்காக்கும் சுத்தமா ஆகாது. அத்தோட சங்கா நல்ல பசியில ஃபாஸ்டா சாப்பிட தொடங்குறாங்க. டோக்ஜாவும் பொறுமையா சாப்பிட சொல்றாரு. இது ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு சோகமா சங்கா சாப்பிடுறாங்க. டோக்ஜாவும் அவங்கள பார்த்துட்டு இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சங்கா தான். இந்த சினாரியோஸ்லாம் தொடங்கி 1 மாசம் ஆகுது. நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. மத்தவங்களுக்கு ஒரு கெடுதலுமே விரும்பாத சங்காவே இப்ப கையில கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கவே முடியாதுல அப்படின்னு கண்ணுல கண்ணீர் கெட்டி போய் கேக்குறாங்க சங்கா. அத பார்த்த டோக்ஜாவும் இது எதுவுமே உன் தப்பில்ல சங்கா அப்படின்னு சொல்றாரு. சுத்தி எல்லாரும் சாப்பாடுக்கு சண்டை போடுறாங்க. குழந்தை ஒரு பக்கம் அழுது அம்மா அம்மான்னு. சுத்தி ஒரே கலவரமா இருக்குது. நம்ம வாழ்ந்த இடம் தானானே கேக்குற அளவுக்கு கலவரமா இருக்குது. சங்கா அழ தொடங்க டோக்ஜா மறுபடியும் இதுல நிஜமாவே உன் தப்பு எதுவுமே இல்ல சங்கா அப்படின்னு சொல்றாரு.
சங்கா நல்லா அழுறாங்க. 5th சினாரியோ தொடங்க இன்னும் 1 வாரம் இருக்குது. டோக்ஜா ஆல்ரெடி ஃபயர் டிராகன் அப்புறமா கேட்டோஸ்ட்ரோஃப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மியாங் இல்சாங்னு 2 கேட்டோஸ்ட்ரோஃப தோக்கடிச்சிட்டாரு. மீதி இருக்கிற 3 கேட்டோஸ்ட்ரோஃப்ஸ்ல வெஸ்ட்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப ஜூங்யோங் முழிச்சதும் ஹியான்சாங் கூட சேர்ந்து தோக்கடிச்சிருவாரு. கிங் ஆஃப் வாண்டரர் சொன்ன மாதிரியே அவங்க குரூப் கூட சேர்ந்து நார்த்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப பார்த்துப்பாங்க. ஸோ மீதி இருக்கிறது சென்டர்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப் மட்டும்தான். எல்லாம் யோசிச்சு முடிச்ச டோக்ஜா சங்கா பக்கம் திரும்ப சங்கா மயங்கிட்டாங்க. அந்த லிக்விட குடிக்காம அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்ப சாப்பிட்டா இப்படிதான் யாருனாலும் தூங்கிருவாங்க. டோக்ஜா தெரிஞ்சே தான் சங்காக்கு அந்த லிக்விட குடுக்கல. ஒழுங்கு மரியாதையா வெளியில வாங்க அப்படின்னு டோக்ஜா தனியா பேசிட்டு இருக்கிறாரு. ஓ, நீங்க அப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்க போறீங்க. ஏன் நீங்க என்ன கண்காணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இவ்ளோ நாள் என்ன கண்காணிச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வேலை ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால இப்பவே பேச தொடங்குங்க. இல்லனா உங்க பிரஷியஸ் இன்கார்னேஷன் இங்கேயே செத்துருவா அப்படின்னு சங்கா கழுத்துல கத்திய வச்சு யாரையோ மிரட்டிட்டு இருக்கிறாரு டோக்ஜா. டோக்ஜா பேசி முடிச்சதும் நல்லா காத்தடிக்குது. அத்தோட சங்கா கண்ணை திறக்கிறாங்க. சங்கா மேல ஏதோ ஒளி படுது. டோக்ஜாவோட எமோஷனல் ஷாக்க 4th வால் நல்லிஃபை பண்ணுது. டோக்ஜா வாயில இருந்து ரத்தம்லாம் வருது. சங்கா தரையில இருந்து எழும்பி கான்ஸ்லேஷனோட குரல்ல பேச தொடங்குறாங்க. பார்த்தா அவங்க கான்ஸ்லேஷன் அவங்கள பொசஸ் பண்ணிருக்குது. பட் டோக்ஜாட்ட பேசுறது ஒரே ஒரு கான்ஸ்லேஷன் மட்டும் இல்ல. ஒலிம்பஸ் நெபியூலால உள்ள கொஞ்சம் கான்ஸ்லேஷன்ஸ்லாம் சேர்ந்து தான் சங்காக்கு சப்போர்ட் பண்ணி டோக்ஜாவை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிடபிள்யூஎஸ்ஏல எந்த நெபியூலாலையும் சேராத ஃப்ரீ கான்ஸ்லேஷன்ஸும் இருக்கிறாங்க. நெபியூலாவும் நிறைய இருக்குது. டிடபிள்யூஎஸ்ஏல உள்ள ஃபேமஸ் நெபியூலாஸ்லாம் பழைய மித்தாலஜிஸை பேஸ் பண்ண நெபியூலாஸா தான் இருக்கும். அந்த நெபியூலாஸ் எதெல்லாம்னு பார்த்தா நார்டிக் மித்தாலஜில உள்ள ஆஸ்கார்ட், ஈடன் ஆஃப் ரெவிலேஷன், அப்புறமா சங்காவோட கான்ஸ்லேஷன் இருக்கிற ஒலிம்பஸ். எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஒரு சாதாரண மனுஷன் நீ எங்கள மாதிரி கிரேட் கான்ஸ்லேஷன்ஸை சீண்டுவ அப்படின்னு சங்கா உடம்புல இருந்த அந்த கான்ஸ்லேஷன் மிரட்ட, என்ன விளையாடுறீங்களா? நீங்க உண்மையான கடவுள் கூட இல்ல. ஸ்டார்டிங் சினாரியோஸ்ல உள்ள பிளாசிபிலிட்டி ஒலிம்பஸோட காட்ஸை இந்த உலகத்துக்கு டிசெண்ட் ஆக விடாது. நான் சொல்றது சரிதானே அப்படின்னு டோக்ஜா கேட்க, உனக்கு எப்படி அப்படின்னு அந்த கான்ஸ்லேஷன் ஷாக்காக, இப்ப இருக்கிற பிளாசிபிலிட்டி ரூலை வச்சு பார்த்தா வந்திருக்கிறது லவ்வர் ஆஃப் த அபண்டன்ட் லேபிரிந்தா தான் இருக்கும் அப்படின்னு டோக்ஜா சொல்ல அந்த கான்ஸ்லேஷன் ஷாக் ஆகுது. இந்த கான்ஸ்லேஷனோட உண்மையான பேரு அரியடன். ஒலிம்பஸோட ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்லேஷன். நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரியே ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்லேஷன்ஸ் தான் உள்ளதுலயே லோ கிரேட். ஒலிம்பஸ்ல உள்ள கான்ஸ்லேஷன்ஸ்லாம் ரொம்ப சிக்கனம் பிடிச்சவங்க போல. அதனாலதான் கம்மி பிளாசிபிலிட்டி செலவாகணும் உங்களை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு டோக்ஜா கான்ஸ்லேஷன்ஸை கலாய்க்கிறாரு. வாய மூடு, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டுட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க அரியடன். ஆனா வானத்துல இருந்து பெரிய இடியெல்லாம் இடிக்குது. அதை பார்த்துட்டு அரியடனும் ஒன்றும் பண்ணாம நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால இப்ப இங்க டோக்ஜாவை அட்டாக் பண்ண முடியாது. ஆல்ரெடி சங்காவோட பாடியை பொசஸ் பண்ணி இங்க வர்றதுக்கே நிறைய பிளாசிபிலிட்டி யூஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இழக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்காது. மற்ற டைமென்ஷன்ஸ்ல உள்ள காட் எல்லாம் ஆல்ரெடி நீங்க இங்க வந்ததை நோட் பண்ணிட்டாங்க. அதனால நேரா பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு டோக்ஜா அசால்ட்டா பேச, ஒரு சாதாரண மனுஷன் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு அரியடன் கேட்க, இப்ப அது முக்கியம் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க என் கூட கதை பேச வரல. சோ நான் உங்ககிட்ட 3 கேள்விகளை கேட்க போறேன். நீங்க என் கேள்விகளுக்கு பதில் சொன்னா நான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு டோக்ஜா சொல்ல, நீ 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்சேஞ்சா ரிக்வெஸ்ட் பண்ற அப்படின்னு அரியடன் பதிலுக்கு கேக்குறாங்க. 3 கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச்னா மினிமம் பிளாசிபிலிட்டி லாஸ்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கான்ஸ்லேஷன் யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஒரு மனுஷன் கான்ஸ்லேஷன்ஸோட மெத்தடை யூஸ் பண்ற அப்படின்னு அரியடன் சொல்ல, ஓகேவா இல்லையா அப்படின்னு டோக்ஜா கேட்க, ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு சரி நான் உன் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு அரியடன் சொல்ல, த டிவைன் 3 கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச் தொடங்குது. 2 பேரும் 3 பதில்கள் தெரிஞ்சுக்க 3 கேள்விகள் கேட்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உண்மையான பதில் சொல்லணும். 2 பேரும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸ் படி எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொன்னாதான் 3 கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச் முடிவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை டோக்ஜா கேட்கிறாரு. உங்க வீடு உலகத்தோட ஆப்போசிட் சைட்ல இருக்கும்போது நீங்க ஏன் சங்காவோட பாடியை கண்ட்ரோல் பண்றீங்க? அங்க இருக்கிற சினாரியோஸை முடிக்கிறதுக்கே அப்படின்னு டோக்ஜா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தோட சிங்குலாரிட்டியை மானிட்டர் பண்ணதான் அப்படி பண்ணோம் அப்படின்னு அரியடன் சொல்றாங்க. சிங்குலாரிட்டி போன வீடியோல பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னு சிஸ்டம் மெசேஜ் வருது. சிங்குலாரிட்டியா அப்படின்னு டோக்ஜா சொல்ல,
அதுதான் உன் 2வது கேள்வியா? அப்படின்னு அரியடின் உஷாரா கேட்க, இப்ப நீங்க கேளுங்க அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு. நீ யாரு? அப்படின்னு அரியடன் கேட்க, நீங்க மானிட்டர் பண்ற சிங்குலாரிட்டி அப்படின்னு டோக்ஜா அசால்ட்டா சொல்ல, கான்ஸ்டலேஷன் லவ்வர் ஆஃப் த அபண்டன்ட் லேபிரிந்துக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சிஸ்டம் மெசேஜ் வருது. இவனுக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு அரியடன் ஷாக் ஆக, பார்த்தா டோக்ஜா சும்மா அடிச்சு விட்டுருக்கிறாரு. பட் இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அவர்தான் அந்த சிங்குலாரிட்டின்னு. அரியடன் டென்ஷன் ஆக, இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? இந்த கேம நார்மலாவே இப்படிதானே விளையாடுவாங்க அப்படின்னு டோக்ஜா இன்னும் கடுப்பேத்துறாரு. ஏன்னா இப்படிதான் நம்ம ஓவரா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ண முடியும். நம்ம யூஸ்ஃபுல்லான கொஸ்டினை கேட்டுட்டு ஆப்பனண்ட்டை அவங்க கொஸ்டினை வேஸ்ட் பண்ண வைக்கணும். இப்ப என் செகண்ட் கொஸ்டின், சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னு டோக்ஜா கேட்க, உன்ன மாதிரிப்பட்டவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லாம நழுவ பாக்குறாங்க அரியடன். ஆனா டோக்ஜா விடலையே, ஒரு ஒழுங்கான பதில தாங்க, வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லல அப்படின்னு டோக்ஜா சொல்ல, அவங்க ஒராக்கிள்ல தோன்றவங்க. அப்படின்னா ஒலிம்பஸால ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அப்படி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ல அப்பியர் ஆகுற ஒருத்தங்க. ஃபர்ஸ்ட் உன்னை மானிட்டர் பண்றதுக்காக நாங்க வரல. பட் கோஇன்சிடென்ட்லி நாங்க உன்னை மீட் பண்ணோம். நாங்க வேற ஒருத்தரை தான் மானிட்டர் பண்றதா இருந்தோம். பிளாசிபிலிட்டியை அழிக்கிற ஒருத்தர், விதியோட சுமைய முதுகுல சுமந்துட்டு இருக்கிற ஒருத்தர், அவங்கள தான் நாங்க சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அரியடன் சொல்லி முடிக்க, டோக்ஜாவும் சிங்குலாரிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. அத்தோட செகண்ட் கொஸ்டினுக்கு பதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சிஸ்டம் மெசேஜ் வருது. உனக்கு தேவையான பதில் கிடைச்சிடுச்சுல, இப்ப நான் கேக்குறேன், வரப்போற சப்போர்ட் செலெக்ஷன்ல யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு அரியடன் கேட்க, டோக்ஜா இதை எதிர்பார்க்கவே இல்லை. மத்த கான்ஸ்லேஷன்ஸ்லாம் வேற டோக்ஜாவை பதில் சொல்ல சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. கான்ஸ்லேஷன் பிரிசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட்பேண்ட் அவரு பேரை சொல்லிட்டே இருக்கிறாரு. இன்னும் சில கான்ஸ்லேஷன் டோக்ஜா யாரை சொல்ல போறாருன்னு நர்வஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா டோக்ஜா, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், யாரை சூஸ் பண்ண போறேன்னு இப்பவே சொன்னா ஃபன்னா இருக்காது அப்படின்னு சொல்ல, நீங்க உங்க ரைட் டு ரிஃப்யூஸை யூஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கும் மேல எந்த கொஸ்டினையும் நீங்க ரிஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மெசேஜ் வருது. அப்ப ஏன் லாஸ்ட் கொஸ்டினை கேக்குறேன், உனக்கு எப்படி நாங்க உன்னை மானிட்டர் பண்றோம்னு தெரிஞ்சது அப்படின்னு அரியடன் கேக்குறாங்க. டோக்ஜா என்ன சொல்லன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா டிடபிள்யூஎஸ்ஏவை ரீட் பண்ணனால தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாதுல. டோக்ஜாவை பத்தி வேற என்ன கேட்டிருந்தாலும் பேசி சமாளிச்சிருப்பாரு. அதனால தான் இப்படி ஒரு கிளவரான கொஸ்டினை ரிஃப்யூஸ் பண்ண முடியாத நேரத்துல கேக்குறாங்க. டோக்ஜாவும் நல்லா யோசிச்சுட்டு, நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அரியடன் ஷாக் ஆகி, என்ன அப்படின்னு கேட்க, நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணனால தான் எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு காம் ஸ்மைலோட டோக்ஜா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ஆன்சர் கிடைச்சிடுச்சுன்னு சிஸ்டம் மெசேஜ் வரல. சோ நம்புற மாதிரி அவர் ஆன்சரை டோக்ஜா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப ஜென்ரலாவே கொரியன்ஸுக்கு உங்க மித்தாலஜியை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு டோக்ஜா சொல்ல, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு அரியடன் கேட்க, நீங்கெல்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸ். எவ்வளோ ஃபேமஸ்னா, உங்க கதைகளை குழந்தைங்க ரீட் பண்ற காமிக்ஸா கூட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கொரியால இவ்ளோ ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியாது போல அப்படின்னு டோக்ஜா சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரில அப்படின்னு அரியடன் ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்கு முன்னாடி டோக்ஜா, த கிரேட்டன் லேபிரந்த், ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் பீஸ்டா இருக்கிற ஒரு மான்ஸ்டர் உங்க லவ்வர். நீங்க நாக்சஸ் ஐலாண்ட்ல சிறைப்பிடிக்கப்பட்டதை மறந்துட்டாரு. ஒலிம்பியன் கடவுள் கூட இருந்த லவ் அஃபேர் போதுமா, இன்னும் சொல்லணுமா அப்படின்னு டோக்ஜா கேட்க, அரியடன் எம்பாரஸ் ஆகி, போதும் போதும் எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத்தோட ஆன்சர் கிடைச்சிடுச்சுன்னு சிஸ்டம் மெசேஜும் வருது. இந்த சின்ன நாட்டுல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி என் ஃபேபிள் தெரியுது அப்படின்னு அரியடன் டென்ஷனாக டோக்ஜா பேச தொடங்குறாரு. இப்ப ஏன் லாஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு கிடைச்ச ஒராக்கிள் எதை பத்தினது அப்படின்னு டோக்ஜா கேட்க, அவங்க என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அசால்ட்டா சொல்றாங்க. அத்தோட நீங்க உங்க ரைட் டு ரிஃப்யூஸை யூஸ் பண்ணிட்டீங்க, 3 கொஸ்டின் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மெசேஜ் வருது. இதுதான் டோக்ஜா கேட்டதிலே முக்கியமான கொஸ்டின். ஆனா இப்படிதான் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியதான் செய்யும். அத்தோட அரியடன் மறுபடியும் பேச தொடங்குறாங்க. என் ஹஸ்பண்ட் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனாலதான் இவ்ளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இது ஒலிம்பஸ் சைடுல இருந்து உனக்கு தர்ற ஒரு சிவியர் வார்னிங். எங்க விஷயங்கள்ல தலையிடாத. நாங்க இந்த உலகம் அழியறத தடுக்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த லேடி தான் வரப்போற அழிவை தடுக்கிற செவுரா இருப்பா அப்படின்னு பேசிட்டே போக, ஆனா ஏன் சங்கா அப்படின்னு டோக்ஜா கேட்க, ஏன் எதுக்குன்னு கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.
ஏன்னா விதியோட நூல சுத்துற 3 சகோதரிகளுக்கே அதுக்கான பதில் தெரியாது. அப்படின்னு அரியடன் சொல்ல, ஆமா என்ன நடந்தாலும் விதி விதின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஒலிம்பியஸ்ல உள்ளவங்க. அப்படின்னு டோக்ஜா யோசிக்க, நீ சினாரியோஸால ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்கார்னேஷன். விதியோட திசை திரும்ப போகுது. எல்லா நட்சத்திரங்களும் ஒரே இடத்துல சேர போறாங்க. எல்லா கான்ஸ்டலேஷன்ஸோட விதியையும் முடிவு பண்ண போற கதை கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது. அப்படின்னு அரியடன் புதிர் புதிரா பேச, நீங்க எத பத்தி பேசுறீங்க? ஜைகான்டோமாச்சியாவ பத்தியா? அப்படின்னு டோக்ஜா கேட்க, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நீ எப்பவும் எங்கள ஆச்சரியப்படுத்திட்டே தான் இருக்கிற. ஆனா நீ ஒருபோதும் இத முழுசா புரிஞ்சுக்கவே மாட்ட. ஏன்னா நீ இந்த விதியோட ஒரு நூல் பொம்மை அவ்வளோதான். ஆனா ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ மட்டும் தப்பான பக்கம் நின்னனா முடிவோட அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே சங்காவோட பாடி மேல இன்னொரு லைட்னிங் மாதிரி ஏதோ வந்து விழுது. அவ்வளோதான். அரியடன் போய் சங்கா மயங்கி விழுந்துட்டாங்க. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. ரேண்டமா ஒரு வெனஸ்டே நீங்க வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, உலகம் ஃபுல்லா யார் யாரெல்லாமோ பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் எல்லாரும் பாட்காஸ்ட்ல சொல்ற ஒரே விஷயம், இந்த உலகத்துல பேய்கள் இருக்குது. உங்களால அந்த பேய்கள பார்க்க முடியாதனால நீங்க ஆபத்துல இருக்கீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நான் எழுதின கதை ரோசிஸ் பாட்காஸ்ட்ல நடக்கும். நீங்க நெறைய பேர் அந்த கதைய இன்னும் கேட்டதில்லன்னு எனக்கு தெரியும். ஸோ போய் கேட்டு ட்ரை பண்ணுங்க. அண்ட் சேனல்ல வெரைட்டி இருந்தா தான் எனக்கும் போர் அடிக்காது, உங்களுக்கும் போர் அடிக்காதுன்னு தோணிச்சு. ஸோ ஒரு புது வெப்டூனும் சொல்லப் போறேன். மண்டே ஒரு நியூ வெப்டூனோட சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.